நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வணக்கம். நீங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தீங்க. அதுல சொன்னீங்க, ஒரு அமைச்சர் அல்லது ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதி எப்படி மரியாதையா பேசணும். உங்க பிரஸ் மீட்டை பார்த்து அது போல பேசக்கூடாதுன்னு ஒருத்தர் கத்துக்கிட்டா அதுதான் மிகப்பெரிய பாடம். அந்த பாடத்தை கொடுத்ததுக்காக நன்றி. நீங்க ஒன்றிய ஆட்சியில் இருக்கீங்க, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதுவும் கேட்கல. ஆனா ஒரு ஒன்றிய அரசு நிறுவனமான சிபிசிஎல் பத்தி ஒரு கேள்வி வந்தது இல்ல. பேரிடர், மழை வருது, புயல் வருது, வெள்ளம் வருது, அதெல்லாம் இருக்கட்டும். வேணும்னே ஆத்து தண்ணிக்குள்ள கழிவு எண்ணெயை திறந்து விடக்கூடிய பேரிடர், அந்த இடர் யாரால ஏற்பட்டது? அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு ஒன்றிய ஆட்சி இந்த 1 மணி நேர பிரஸ் மீட்ல எங்கேயாவது அதுக்கு பதில் சொன்னீங்களா? மாறா அது இனிமேல் குழு விசாரிப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. அவ்வளவு நேரம் எடுத்துக்கிற நீங்க மழை வந்ததை சொல்லிவிட்டோம், அப்பவே பேரிடரை தடுத்திருக்கணும் அப்படிங்கிற அதிகாரத்தோட பேசுறதுக்கான அனுமதியை உங்களுக்கு யார் கொடுத்தது? குஜராத்ல மழை வர்றதை முன்னாலேயே சொல்றதுக்கான ஏற்பாடு இல்லையா? அங்க ஏன் வெள்ளம் வருது? உத்தரப்பிரதேசத்துல மழையை முன்கூட்டியே கணிக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லையா? அஸ்ஸாம்ல பாஜக ஆட்சியில் இருக்கே, அங்க நிலச்சரிவு நடக்கிறது இல்லையா? வெள்ளம் வருவது இல்லையா? ஏன் நீங்க ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள்ல பேரிடரும் நடக்குது, அங்க அதிகமான நிதி ஒதுக்கீடும் நீங்க செய்யறீங்க. தமிழ்நாடு போல மாநிலங்கள்ல மட்டும் மழை வரும்னு முன் அறிவிச்சாலே அதை வச்சே பேரிடரை தடுக்கணும்னு எதிர்பார்க்கிற, அப்படி பேசுற அகங்காரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? தமிழ்நாட்டுல பிஜேபி 6000 ரூபாய் நிவாரண நிதி கொடுக்கறது பத்தாதுன்னு அறிக்கை விடுறாங்க. ஒன்றிய ஆட்சியே 10,000 கொடுக்கணும்னு சட்டம் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பேரிடரோட அளவு சின்னதோ பெருசோ, நான் நினைக்கிற நிதியை தான் கொடுப்பேன், சட்டப்படி ஒதுக்கின நிதியை மட்டும்தான் கொடுப்பேன்னு பேசுற நிர்மலா சீதாராமன் இந்த அதிக நிதியை கொடுக்கறதுக்கு எங்கிருந்து பணம் வரும்னு விளக்கமா சொன்னா மாநில அரசுக்கு இருக்கிற சுமை என்னன்னு மக்களுக்கு தெரியும்ல. நாங்க கொடுக்கிற வரிப்பணத்தை தான் வாங்குறீங்க, ஆனா மாநில அரசு மக்கள் பாதிக்கப்படும் போது கூட நிக்கணும், உடனடியா உதவி கொடுக்கணும். ஒன்றிய அரசு மெதுவா வரும், ஆய்வு செய்யும், பிடிச்ச அரசாங்கம்னா நிறைய நிதி கொடுக்கும், இல்ல நமக்கு நெருக்கம் இல்லாத அரசாங்கம்னா நிதி கொடுக்கறதுல பாரபட்சம் காட்டும். அப்போ ஒன்றிய அரசாங்கமே ஒரு பேரிடர், அதுதானே உண்மை? இந்த முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க பிரஸ் மீட்ல ஒன்றிய அரசாங்கம் நடந்திருக்கிற பாதிப்புக்கு தக்க கூடுதல் நிதி தருவோங்கிற அறிவிப்பை எங்க செஞ்சீங்க? அப்புறம் எந்த தைரியத்துல தமிழ்நாட்டுல பாஜக அதிக நிதி கொடுக்கணும்னு கேக்குது? சரி, நீங்க நேரடியா வங்கி கணக்குல பணம் போடணும்னு சொன்னீங்க. அதுலயாவது ஏதாவது நேர்மை இருக்கா? வங்கி கணக்குல நேரடியாக பணம் போடுவதற்கு பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வங்கி கணக்கை திறந்து அது செயல்பாட்டுல இருக்கான்னு பார்த்தா உங்க அரசாங்கத்தோட அறிக்கையே சொல்லுது அது செயல்பாட்டுல இல்லை. ஆதார் அட்டை, செல்போன் நம்பர், வங்கி கணக்கு இதையெல்லாம் வச்சு செயல்படுத்தின திட்டங்கள்ல ஊழல் எவ்வளவு மலிஞ்சு கிடக்குன்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது. செத்து போனவருக்கு சிகிச்சை பார்த்ததுக்கு அந்த சிஏஜி அறிக்கையில ஆதாரம் இருக்கு, செல்போன் நம்பர் இருக்கு, ஆதார் நம்பர் இருக்கு. ஆனா ஊழலை தடுக்க முடியல. அப்புறம் ஏன் இந்த வேஷம் போடுறீங்க? மக்களுக்கு நேரடியா நிவாரணம் போய் சேரக்கூடாது. நிவாரணம் போய் சேர்ந்தா இந்த பணத்துல பெரும்பகுதி மாநில அரசாங்கம் தான் இந்த சுமையை தாங்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதானே? அப்ப அரசியல் செய்யணும், மக்களை திசை திருப்பணும், அதுக்காக அகங்காரமா பேசணும், கோபமா பேசணும். கோபத்துக்கு நடுவில் ஒரு உண்மையை மறைக்கிறீங்களே. இந்த அப்பம் வீட்டு காசாங்கிற கேள்விக்கு மட்டும் ஒரு கேள்வியை, பதில் கேள்வியை உங்களுக்கு முன்னால வச்சுட்டு இந்த பேச்சை முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பிஎம் கேர்ஸ்னு ஒரு ஃபண்டுங்க, கொரோனா பேரிடர் நேரத்துல உருவாக்குனது பிரதமர் மோடி. ஏற்கனவே தேசிய பேரிடருக்கு சட்டம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நிதி இருக்கு. நிவாரணத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, பிரதமர் நிவாரண நிதின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டது, வெளிப்படை தன்மையானது. ஒரு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கு ஒதுக்க முடியும். வெளிப்படைத்தன்மையும் இருக்காது, மாநிலங்களுக்கு எந்த அடிப்படையில ஒதுக்கணுங்கிற விதிமுறையும் இருக்காது. அப்படி ஒரு நிதியை கொண்டு வந்தது பிஎம் கேர்ஸ்ங்கிற ஃபண்டு தானே. அந்த ஃபண்டை கொண்டு வரும்போது அமைதியா இருந்துட்டு மக்கள் பணத்தை, பொது பணத்தை அப்ப வீட்டு காசா மாத்தறத கண்ணு முன்னால வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு அப்ப வீட்டு காசாங்கிற கேள்விக்கு மட்டும் கோவப்படுறீங்கன்னா உங்க கோபம் உண்மையிலேயே யாருக்கு எதிரானது? பிரதமர் மோடி பிஎம் கேர்ஸ் உருவாக்கின ஃபண்டை ஏன் தேசிய பேரிடர் நிதியா மாத்தி வெளிப்படைத்தன்மையோட மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கூடாது? தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்கிற பேரிடர் வரலாறு காணாத பேரிடர்னு சொன்னா அந்த பேரிடருக்கு உரிய நிதியை ஒதுக்குற தைரியமோ திராணியோ சட்டப்படியான ஒரு பிடிவாதமோ ஏன் நிர்மலா சீதாராமன் காட்டக்கூடாது? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே,
தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே நிதி போக போகுது. ஐஏஎஸ் அதிகாரிகள், மற்ற அமைச்சர்கள், மற்ற எல்லா அரசு நிர்வாகமும் சட்டத்தின் அடிப்படையில் தானே இயங்குது. ஏன் சட்டத்தை நம்ம மறுக்கிறீங்க? எதிர்கட்சி எம்பிக்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணீங்களே, வேற எந்த அடிப்படையில இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம மக்கள் கேள்வி எழுப்ப முடியும்? மக்கள் போராட்ட களத்துக்கு தான் வரணும்னு தூண்டுறீங்களா? ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பில் இருக்கிற மக்களுக்கு உங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு கடன்ல வட்டி தள்ளுபடி பண்ணிருக்க முடியும். அந்த அறிவிப்பு கூட இல்லாம 1 மணி நேரம் பேசுறீங்களே, எப்படிங்க? ஒண்ணுமே இல்லாம 1 மணி நேரம் பேசுற ட்ரைனிங்க வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆள முடியும், மீண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு வர முடியும்னு கண்மூடித்தனமா நம்புறீங்க? ஜனநாயகத்தின் பேரால சர்வாதிகாரத்தை நடத்தினா இப்படி வெற்று உரைதான் கிடைக்குங்கிற ஒரே ஒரு சாட்சிக்காக வேணா உங்க உரையை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி இந்த உரை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெற்று காகிதம், காலி டப்பா. உறக்க பேசுவோம்.